வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். மிக முக்கியமான தலைவருடைய வீட்ல பார்த்தீங்கன்னா, தற்போது ரெய்டு அப்படின்றது நடைபெற்றிருப்பதா தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்கப் பெற்றிருக்கிறது. அதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஏறத்தாழ வசமாக சிக்கப் போகிறார்கள் திமுகவினர் அப்படின்றத நம்மளால அதிகமா பார்க்க முடிகிறது. திமுகவினர் டோட்டலா இந்த முறை எலக்ஷன்ல ஒரு கொலாப்ஸ் ஓகேங்களா? கொலாப்ஸ் மைண்ட் செட்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாம் தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. திமுகவின் நடவடிக்கைகள்ல நிறைய விதமான தொய்வுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் துரைமுருகன் போன்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இடம் பெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே மணல் திருடன் என்று அழைக்கப்படுவர் துரைமுருகன். சீரியஸ்லிங்க, வேலூர் மாவட்டத்திலும் ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் இன்றளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா விதமான நடவடிக்கைகளையும் இந்த இரண்டு துறை சார்ந்த ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏன்னு வச்சுக்கிட்டு இவனுங்க ஆடுற ஆட்டம் ஐயோ அப்படின்னு தலையை சுற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறது. அந்த அளவிற்கு நிறைய விதமான மாற்றங்கள் என்பது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே நண்பர்களே, மிக மிக முக்கியமான தலைவர்களுடைய வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வசமாக அதிரடியான ரைடு சம்பவங்கள் என்பது நடந்து அரங்கேற வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால எதிர்பார்க்க முடிகிறது நண்பர்களே. குறிப்பா துரைமுருகன் வீட்டில் மட்டும் இல்லை, அடுத்தடுத்த கட்டங்களாக பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மிக முக்கியமான தலைவர்களுடைய வீடுகள்லையுமே திமுகவை சார்ந்தவர்களுடைய நிர்வாகிகள் உட்பட பல்வேறு விதமான நபர்களின் வீடுகளில் ரைடுகள் என்பது நடைபெறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதா தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையிலே மிக மிக முக்கியமான தலைவர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் தான் துரைமுருகன், மற்றவர்கள் மற்றவர்கள் ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையிலே இவர்கள் எல்லாம் டோட்டலா பார்த்தீங்கன்னா சிக்கி சின்ன பின்னமாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ மிக முக்கியமான தலைவர்கள் என்பதன் காரணமாக இவர்களுடைய வீடுகளில் அதிரடியான ரெய்டுகள் நடத்தப்படுமாயின் நிச்சயமாக இவர்கள் வசமாக சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் ஏற்கனவே அமைச்சரவை பதவியிலிருந்து நீக்க பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகிவிட்டது. ஓகேங்களா. அதாவது அமைச்சரவை பதவிகள் டோட்டலா நீக்கப்படும், இந்த அமைச்சர் இந்த இதோலிருந்து நீக்கப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து குற்றச்சாட்டுக்கள் என்பது வலுவாக முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே திமுகவின் வேலூர் மாவட்டத்திலையும் ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும் திருப்பத்தூர் மாவட்டத்தை ஆல்சோ சேர்த்துக்கலாம். இயற்கை வளங்கள் எல்லாம் சரி, நிறைய விதமான திட்டங்கள் மாவட்டத்திற்கு கொண்டு வந்து சில விதமான திட்டங்களை அவங்களுக்கு தேவையானதை பார்த்தீங்கன்னா பார்த்து கொள்வதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. பொதுமக்களின் மூலமாகவும் குற்றச்சாட்டுக்கள் என்பது முன்வைக்கப்படுவது வரலாறாக பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையில தான் மிக மிக முக்கியமான தலைவர் அப்படின்றதுனால அவருடைய வீட்டில் அதிரடியாக ரைடுகள் என்பது நடைபெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளியாகி இருக்கிறது நண்பர்களே. ஸோ அதனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மிக மிக முக்கியமான தலைவர்கள் என்பதன் காரணமா என்ன நடக்குது என்பதை நம்ம